பார்க்கடலை கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக பயன்படுத்தினர். அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். ஆனால் அமிர்தம் வருவதற்கு முன் ஆலகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது. அந்த விஷத்தின் தாக்கம் உலகையே அழிக்கக்கூடியது. அச்சத்தில் உறைந்த தேவர்கள் எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்று சிவபெருமானை சரணடைந்தனர். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அருந்தினார். ஆனால் அந்த விஷம் சிவபெருமானுக்கு கூட தாங்க முடியாத அளவிற்கு வலிமையாக இருந்தது. அப்போது பார்வதி தேவி அந்த விஷம் உடலுக்குள் இறங்காமல் இருக்க சிவபெருமானின் கழுத்தை இறுக்கமாக பற்றி கொண்டார். இதனால் விஷம் தொண்டையில் தங்கி அவர் நீலகண்டன் ஆனார். அந்த இரவு முழுவதும் சிவபெருமான் உறங்காமல் இருந்தால்தான் விஷம் உடலில் கலக்காது. ஆகவே தேவர்கள், முனிவர்கள், பூத கணங்கள் அனைவரும் இரவு முழுவதும் ஜபம், நடனம், இசை செய்து அவரை விழித்திருக்க செய்தனர். அந்த புனிதமான இரவே நாம் இன்று மகா சிவராத்திரியாக கொண்டாடுகின்றோம். நாம் அன்று விரதம் இருந்து இரவு முழுக்க விழித்திருந்து ஓம் நமசிவாய என்று ஜபம் செய்வதற்கான காரணம் என்ன? அது ஒரு சாதாரண வழக்கம் அல்ல. அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீகம் ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் தெரிந்தால் இந்த சிவராத்திரி உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அது என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.